ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கேம் ஆஃப் த்ரோன் டிவி சீரிஸோட செகண்ட் சீசனில் 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். 4th எபிசோடோட பேர் கார்டன் ஆஃப் போன்ஸ். 3rd எபிசோடோட எண்டில் லானிஸ்டர் வீரர்கள் நைட்ஸ் வாட்ச் தலைமை யோரனை கொண்டுட்டு இந்த கூட்டத்தில் ஜென்ரின்னு யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஆர்யாவும் ஆல்ரெடி இறந்து போன அவளோட ஃப்ரெண்டை காட்டி இவன் தான் ஜென்ரி, அவனுக்கு அந்த எருமத்தலை ஹெல்மெட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பா. இதோட 3rd எபிசோட் முடிஞ்சுது. இப்போ அடுத்து 4th எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் 2 லானிஸ்டர் வீரர்கள் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு குட்டி லானிஸ்டர் கூட்டத்தை காவல் காத்துட்ருக்காங்க. அப்போ திடீர்னு அங்கே இருந்த குதிரை பயந்து போய் கணைக்க ஆரம்பிக்குது. அந்த 2 பேரில் ஒருத்தன் மட்டும் முன்னாடி போய் என்னன்னு பார்க்குறான். அப்போ அவனை விட பெருசாக பிரம்மாண்டமாக ஒரு ஓனாய் அவன் முன்னாடி வந்து நின்று அவனை கொன்று போட்டுருது. அது நம்ம ராப் ஸ்டார்க்கோட ஓனாய் தான். ராப் நைட் டைமில் சைலண்ட்டாக வந்து லானிஸ்டரோட சின்ன படையை தோக்கடிச்சிட்டான். சண்டை நடக்கிற விஷுவல்ஸ் எதுவுமே காட்டல. ஆனால் இந்த சண்டேல ராப் ஸ்டார்க் ஜெயிச்சிட்டான். ஸோ ராபோட வீரர்கள் எல்லாரும் கிங் இன் த நார்த்னு கோஷம் போடுறாங்க. மறுநாள் விடியுது. லானிஸ்டர் வீரர்கள் நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. அடிப்பட்ட லானிஸ்டர் வீரர்கள் அப்புறம் நார்த்தோட வீரர்கள் எல்லாருக்கும் சில மருத்துவ பெண்கள் அவங்க காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ராப் ஸ்டார்க் ஒரு ஆள் கூட பேசிட்டே நடந்து வரான். இவர் லார்ட் போல்டன், நார்த்தில் இருக்க ஒரு குறுநிலத்தோட அரசர். இவர் ராப் கிட்ட இந்த லானிஸ்டர் வீரர்களை வச்சு என்ன பண்ண போறீங்க? எங்க சொந்த ஊர்ல கைதிகளை உயிரோட தோலை உரிப்போம், ஏன்னா அப்படி செஞ்சாதான் அவங்க கிட்ட இருந்து உண்மையா வர வைக்க முடியும்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ராபும் என்னோட அப்பா நெட் ஸ்டார்க் கைதிங்களை உயிரோட தோல் உரிக்கிற தண்டனையை தடை பண்ணிட்டாரு, இங்க இருக்கவங்கள நம்ம டார்ச்சர் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு லானிஸ்டர் வீரன் பயங்கரமா கத்திட்டு இருக்கான். ராபும் என்னன்னு கிட்ட போய் பார்த்தா அந்த பையனோட கால் இந்த சண்டையில லைட்டா அழுகி போயிருக்கு. ஸோ அங்கிருந்து ஒரு மருத்து வச்சு இந்த பையனோட காலை வெட்டணும், அப்பதான் இவன் உயிரோட இருப்பான்னு சொல்றா. ஆனா அந்த பையன் ஐயோ என் காலை வெட்டிடாதீங்க, நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்கறான். ஆனா அந்த மருத்து வச்சு இது கால் ஃபுல்லா பரவி ஃபுல்லா அழுகிடும், காலை வெட்டியா ஆகணும்னு சொல்றா. ஸோ இப்போ நம்ம ராப் ஸ்டார்க் அந்த பையனோட வாயில ஒரு துணியை டைட்டா அமைக்க பிடிச்சிக்கிறான். இந்த நர்ஸும் அந்த பையனோட காலை ஏதோ கரிய வெட்டுற மாதிரி நறுக்கி போட்டு அவனுக்கு கட்டெல்லாம் போட்டு அனுப்பி விட்டுடுறா. நம்ம ராபும் இந்த நர்சம்மாவை வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டே இருக்கான். இப்போ ராப் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நீ யாரு, உன் சொந்த ஊர் எதுன்னு கேட்குறான். அந்த பொண்ணும் என் ஊர் ஒலாண்டஸ்ன்னு சொல்லிட்டு உங்களால தான் அந்த பையன் இன்னைக்கு அவன் காலை இழந்துட்டான்னு சொல்றா. அதுக்கு நம்ம ராபும் லானிஸ்டர்ஸ் என்னோட அப்பாவை கொன்னுட்டாங்க, இந்த பையன் அவங்க பக்கம் நின்று சண்டை போட்டான், மற்றபடி அந்த பையன் மேலே எனக்கு எந்த ஒரு வெறுப்பும் இல்லைன்னு சொல்கிறான். ராப் என்ன பேசினாலும் இந்த நர்ஸு அவன் அரசனை கூட யோசிக்காம ராப் கிட்ட உரிமையோடு எதிர்த்து பேசிட்டே இருக்கா. அந்த நர்ஸ் இப்போ ராப் கிட்ட இந்த போர் முடிஞ்ச அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டு பார்க்குறா. அதுக்கு ராபும் நான் ஜாஃப்ரியை கொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் என் சிஸ்டர்ஸை மீட்டுட்டு ரிட்டன் விண்டர்ஃபெல்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு அந்த காலை இழந்த லானிஸ்டர் பையன் கொடுத்து வச்சவன், நல்ல வேளை அவனை நீ காப்பாத்திட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு இப்போ இந்த நர்ஸும் அந்த பையன் ஒரு அன்லக்கி, ஏன்னா நீங்கள் இங்கே வந்துட்டீங்கல்ல, உங்களால தான் அவன் இன்னைக்கு அவன் காலை இழந்துட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. ராபும் யார் இவ, நான் அரசனு கூட மதிக்காமல் அவ இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கான்னு யோசிக்கிறான். ஆனால் நம்ம ராபுக்கு அவள் பேசினது பிடிச்சி போச்சு போல, ஸோ அவளே பார்த்துட்டு இருக்கான். ராபுக்கு இந்த பொண்ணு மேலே ஏதோ லைட்டாக லவ் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் தெரியுது. இப்போ அடுத்து இங்கே கிங்ஸ் லேண்டிங்கில் ஜாஃப்ரி கையில் ஒரு வில்லை பிடிச்சிட்டு நிற்கிறான். அவன் முன்னாடி நம்ம சான்சா முட்டி போட்டு நின்றுட்டு இருக்கா. உன் அண்ணன் பண்ண துரோகத்துக்கு எல்லாம் நீ பதில் சொல்லியே ஆகணும்னு அவளை அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த வில்லை பிடிச்சிட்டு நிற்கிறான். சான்சாவும் என் அண்ணன் பண்ண துரோகத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு கெஞ்சி பார்க்குறா. சும்மாவே ஜாஃப்ரி எல்லாரையும் சித்திரவதை பண்ணி சாகடிப்பான். சான்சா வேற அவனை கட்டிக்க போறா. ஸோ அவளை கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணுறான். பாவம் சான்சாவும் இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கா. உன்னை கொன்னு உன் அண்ணனுக்கு அனுப்பி விட்டாதான் லானிஸ்டர்ஸ் யாருன்னு உன் அண்ணனுக்கு புரியும்னு சொல்கிறான். சொல்லிட்டு ஆனால் என்ன பண்ணுறது, என் அம்மா நான் உன்னை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் உன்னை ஒரு புது விதமாக டார்ச்சர் பண்ண போகிறேன், இப்படி கூட உன் அண்ணன் மேலே எனக்கு இருக்க கோவத்தை தீர்த்துக்க முடியும்னு இப்போ அவனோட மெய்காப்பாளன் சார் மெரீனை விட்டு நம்ம சான்சாவை அடிக்க சொல்கிறான். அந்த மெய்காப்பாளனும் சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அடின்னு அடிக்கிறான். அவன் மூஞ்சில மட்டும் அடிக்காத, அவள் அழகா இருக்கா, எனக்கு அந்த அழகு தேவை, மூஞ்சி தவிர எல்லா இடத்துலையும் அடின்னு சொல்லிட்டு அவன் நிறைய ட்ரெஸ் போட்டிருக்கா, அவன் மேலே சரியா அடி விழலன்னு இப்போ அவள் ட்ரெஸ்ஸை கழட்ட சொல்கிறான். சார் மெரீனும் அவள் ட்ரெஸ்ஸை எல்லார் முன்னாடியும் கிழிச்சு விட்டுட்டு அவளை அடிக்க போகிறான். அப்போ நம்ம டிரியன் குட்டி ஹீரோ அங்கே வந்துட்டு என்ன நடக்குதுங்க, எவ்வளோ திமிரு இருந்தா ஒரு சின்ன பொண்ணை இப்படி டார்ச்சர் பண்ணுவேன்னு அந்த மேக்காப்பாலனை திட்டிகிட்டே வர்றாரு. சார் மெரீனும் நான் கிங்கோட ஆர்டரை செய்கிறேன், உன் வேலையை பாருடா குள்ளான்னு திட்டுறான். டிரியன் கூட தான் பிரான் இருக்கான். பிரான் தான் இப்போ கோல்டு க்ளோக்கோட தலைவன்ல. ஸோ இப்போ பிரான் சார் மெரீனை பார்த்து நாக்க அடக்கி பேசு, என் தலைவனை கேவலமாக பேசின உன்னை அடிச்சே கொண்டுருவேன்னு மிரட்டுறான்.
டிரியனும் யாராவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஸோ இப்போ அந்த ஹவுண்டு ஜாஃப்ரியோட பாதுகாவலன் அவரோட ட்ரெஸ்ஸை ஒரு பாதியாக கிழிச்சு இப்போ சான்சாக்கு போத்தி விடுறாரு. அடுத்து இப்போ டிரியன் ஜாஃப்ரி கிட்ட, அவ உனக்கு பொண்டாட்டி ஆக போறா, அவளை போட்டு இப்படி அடிக்கிற, முட்டாளா நீ, எவனோ பண்ண தப்புக்கு இந்த சின்ன பொண்ணை இப்படியா கொடுமைப்படுத்துவ, அவளுக்குன்னு ஒரு மரியாதை இல்லைன்னு கேட்குறாரு. அதுக்கு ஜாஃப்ரியும், நான் தான் ராஜா, மற்றவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு பதவி வெறி ஆணவத்தில் பயங்கர திமிரா பேசுகிறான். ஸோ இப்போ டிரியனும், உன் அப்பாவுக்கு முன்னாடி மேட் கிங்னு ஒரு பைத்தியக்கார அரசன் இருந்தான், அவனை என் அண்ணன் ஜேமி முதுகுலையே குத்தி சாகடிச்சான், நீயும் அவனை மாதிரியே இப்போ பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ பக்கத்தில் இருந்த சர் மெரின் டிரியன் கிட்ட வந்துட்டு, என் முன்னாடியே என் ராஜாவை நீ மிரட்டுறியா, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்னு ஓவரா துள்ளிட்டு நிற்கிறான். ஆனால் நம்ம தலைவன் டிரியன் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே இல்லை. ஆளு தான் பார்க்க குட்டியாக இருப்பார், ஆனால் தைரியத்துக்கு கொஞ்சம் கூட குறைச்சலே இல்லை. ஸோ இப்போ டிரியன் கொஞ்சம் கூட ஆத்திரப்படாமல் பொறுமையாக சர் மெரின் கிட்ட, தம்பி, நான் உன் ராஜாவை மிரட்டலை, அவருக்கு நல்லது ஏது கெட்டது ஏதுன்னு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு மாமனா அவனை திருத்த வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அவரோட சிஷியன் பிரானை பார்த்து, நண்பா, அடுத்த வாட்டி இந்த சர் மெரின் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா கூட அவனை போட்டுருன்னு சொல்றாரு. என்ன ஒரு வார்த்தையில போட்டுற சொல்லிட்டான்னு சர் மெரின் ஆச்சரியமா பார்த்துட்டு நிற்கிறான். அப்ப டிரியன் சர் மெரினை பார்த்து, இது பேரு தான் மிரட்டல், இப்போ உனக்கு மிரட்டலுக்கும் பாடம் கத்து கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் தெரியுதான்னு சொல்லிட்டு நம்ம சான்சா கிட்ட போய் அவளை தூக்கி விடுறாரு. அந்த லூசு பையில மன்னிச்சிடுமா, உண்மையை சொல்லு, உனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை தானேன்னு இப்போ டிரியன் சான்சா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு இப்போ சான்சாவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் என்னோட காதலன் என் அன்பான ஜாஃப்ரிக்கு எப்போவுமே உண்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஆக்சுவலி நம்ம சான்சாக்கு ஜாஃப்ரியை உண்மையாக பிடிக்காது, பட் டிரியனும் ஜாஃப்ரியோட சொந்தக்காரன் தானே. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிங்ஸ் லேண்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே ஜாஃப்ரிக்கு தான் உண்மையாக இருப்பாங்க. ஜாஃப்ரியை பிடிக்கலன்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக சான்சாவை கொன்னுடுவான். அதனால தான் சான்சா இப்போ வேற வழி இல்லாமல் இங்கே நடிச்சிட்டு இருக்கா. நம்ம டிரியனும் சான்சா சொன்ன பதிலை கேட்டுட்டு, பரவாயில்ல நீ பொழைச்சிப்பமான்னு அவளை ஷாக் ஆகி பார்க்குறாரு. ஏன்னா இவ்வளோ அசிங்கப்பட்ட அப்புறமும் சான்சா ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாமல் சைலண்டாக இங்கே ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. நம்மளை கொடுமைப்படுத்துறவங்க முன்னாடி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிச்சுட்டு வாழ்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அவளோட இந்த நடிக்கிற டேலண்ட்டை பார்த்து தான் செம்ம வேற லெவல்னு நம்ம தலைவன் டிரியன் ஷாக் ஆகி பார்க்குறாரு. இப்போ அடுத்து ரெண்ட்லி பராத்தியன் இருக்க ஸ்டார்ம்ஸ்லாண்டுக்கு சகுனி பீட்டர் வந்திருக்கான். பீட்டரை பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், அவன் பெரிய கேடின்னு. இப்போ பீட்டர் ரெண்ட்லியோட டென்ட்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்கான். பீட்டரை பார்த்ததும் ரெண்ட்லி, என்ன லார்ட் பெய்லிஷ், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, எனக்கு உங்களை எப்போவுமே சுத்தமாக பிடிக்காது, ஸோ வந்த விஷயத்த சீக்கிரமாக சொல்லிட்டு கிளம்புங்கன்னு சொல்கிறான். ஸோ இப்போ லார்ட் பெய்லிஷும், உங்களுக்கு என்ன பிடிக்காதா, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் நான் உங்கள் பாசத்துக்காக ஏங்கி இங்கே வரலான்னு சொல்கிறாரு. அதுக்கு இப்போ ரெண்ட்லியும், இப்போ தான் புரியுது, என்கிட்ட நிறைய வீரர்கள் இருக்காங்க, ஒருவேளை எனக்கும் லானிஸ்டர்ஸ்க்கும் நடக்கிற இந்த சண்டையில் மேபி நான் ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் உங்கள் தலையை வெட்டக்கூடாதுல்ல, அதுக்கு தானே இப்போ ஸ்டார்டிங்லேயே என்கிட்ட வந்து ஒட்டிக்கிறீங்க, கரெக்ட் தானே லார்ட் பெய்லிஷ், உன்னை காப்பாற்றிக்க தானே என்கிட்ட இப்போ வந்திருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு இப்போ பீட்டர் சொல்கிறான், நான் இப்போ அதுக்கு வரல, கிங்ஸ் லேண்டிங்கோட வாசல் கதவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களால் அதை ஈஸியாக உடைக்க முடியாது, நீங்கள் ஒருவேளை கிங்ஸ் லேண்டிங்கை அட்டாக் பண்ண வந்தாலும் வெளியவே நின்றுட்டு உங்களால் கிங்ஸ் லேண்டிங்கை அழிக்க முடியாது, பட் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நான் கிங்ஸ் லேண்டிங்கோட கேட்டை திறந்து விடுவேன், இதுதான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்னு சொல்கிறான். அதுக்கு இப்போ ரெண்ட்லியும் சைலண்ட்டாக எந்த பதிலும் சொல்லாமல் உட்காந்துட்டு இருக்கான். ரெண்ட்லி பீட்டரோட டீலிங்க்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. இந்த பீட்டர் பெய்லிஷை சகுனின்னு சொல்கிறதுல தப்பே இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி பீட்டர் நெட் ஸ்டார் கிட்ட கூட கோல்டு கிளாக் வீரர்கள் எல்லாரும் இனிமேல் உங்களோட அடிமை, நீங்கள் சொல்கிறத தான் செய்வாங்கன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் நெட் ஸ்டார் கழுத்தில் இவனே கத்திய வச்சிருப்பான். இப்பயும் ஏதோ ரெண்ட்லிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, நான் கிங்ஸ் லேண்டிங்கோட கேட்டை திறந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கு பதில் நீ என்ன ஃபியூச்சரில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். நெட் ஸ்டார்க்கை ஏமாத்தின மாதிரியே ரெண்ட்லிக்கும் ஆப்பு வைக்கலான்னு நினைக்கிறான் போல, பட் யாருக்கு ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்து பீட்டர் அப்படியே ரெண்ட்லியோட புது பொண்டாட்டி மார்ஜரி கிட்ட போயிட்டு, இங்கே இருக்க எல்லா டென்ட்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குது, என்னோட டென்ட் எதுன்னு எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுறீங்களான்னு மார்ஜரி கிட்ட கேட்குறான். மார்ஜரியும் பெய்லிஷை கூட்டிகிட்டு நடந்து போகிறா. பீட்டர் மார்ஜரி கிட்ட, கிங் ரெண்ட்லி மோஸ்ட்லி தனியாக தானே தூங்குவார்னு சொல்லிட்டு உங்கள் பிரதர் சர் லோரஸ் டேரல் கூட ரெண்ட்லியோட டென்ட்டுக்குள்ளே அடிக்கடி போகிறாருலன்னு சொல்கிறான். ரெண்ட்லிக்கு பொண்ணுங்களை விட பையனை தான் ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக கூட லோரஸ் டேரல் கூட தான் ரெண்ட்லி மோஸ்ட்லி காண்டாக்டில் இருந்திருப்பான். பாயும் லவ் பண்ணுறாங்க. ரெண்ட்லியை பற்றி பீட்டருக்கு நல்லா தெரியும், அவன் ஒரு பாய் லவர்னு. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் மார்ஜரி கிட்ட ஜாடமாடையா உங்கள் தம்பி எதுக்கு ரெண்ட்லி டென்ட்டுக்குள்ளே போகிறாருன்னு கேட்டு பார்க்குறான். மார்ஜரிக்கும் ரெண்ட்லி லோரஸோட ரிலேஷன்ஷிப் பற்றி நல்லா தெரியும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இப்போ எதுவும் தெரியாத மாதிரி லோரஸ் ரெண்ட்லியோட பாதுகாவலன், அதான் அரசர் கூடவே இருக்கான்னு சமாளிக்கிறா.
என்னதான் புருஷன் ஒரு பாய் லவர்னு தெரிஞ்சாலும் மார்ஜரி பீட்டர் கிட்ட ரென்லி தான் என்னோட புருஷன், ரென்லி தான் இந்த நாட்டோட அரசன்னு சிரிச்சுட்டே பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்து இப்ப நம்ம டிராகன் குயின் டெனாரிஸை காட்டுறாங்க. இன்னும் அந்த பாலைவனத்துல தான் சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி 3 சிறந்த வீரர்களை சூஸ் பண்ணி 3 திசைக்கு போக சொல்லியிருப்பா. அதுல ஒருத்தனை கொன்னுட்டாங்க. அதான் ரக்காரோ தலையை வெட்டி குதிரை சேனத்துல வச்சு அனுப்பியிருப்பாங்க. இன்னொருத்தனை காணும், அவனை என்ன பண்ணாங்கன்னே தெரியல. 3வது வேற ஒரு பையன் மட்டும் இப்ப குதிரையில அந்த இடத்துக்கு வரான். நம்ம டெனாரிஸ் அந்த பையன் கிட்ட, போறப்போ உன்னோட குதிரையில தானே போன, இப்போ வேற ஒரு குதிரையில வர, இது யாரோட குதிரைன்னு கேட்குறா. அதுக்கு அந்த பையனும் 13 லீடர்ஸ் இதை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கடலுக்கு கிழக்கு பக்கமா 3 நாள் நடந்தா கார்த்ன்ற நகரம் வரும். அந்த நகரத்தை 13 லீடர்ஸ் ஆண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் டோத்ராக்கி சில பேரும் எங்கள் குயின் டெனாரிஸும் பாலைவனத்தில் சாப்பிட குடிக்க எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் கூட்டத்தோடு எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் வரலாம், உங்கள் டிராகன் ராணியை நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கிறோன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறான். அப்படியும் டெனாரிஸ்க்கு லைட்டாக டவுட் வருது. பதிலுக்கு எதுவும் கேட்காம எப்படி நம்மளை அலோ பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு இப்போ அவளோட ஹேண்ட் ஆஃப் குயின் செர்ஜோராவை பார்த்து, ஜோரா உங்களுக்கு கார்த்தை பற்றி ஏதாவது தெரியுமான்னு கேட்குறா. அதுக்கு இப்போ செர்ஜோராவும், அந்த கார்த்தோட லீடர்ஸ் ஒருவேளை அவங்களோட கேட்குள்ளே நம்மளை விடலைன்னா அந்த கார்த்தை சுற்றி ஃபுல்லாக பாலைவனமாக தான் இருக்கும், அவங்கள தவிர நமக்கு வேற வழியே இல்லை, அவங்க உள்ளே விடலைன்னா நம்ம வெளியே அந்த பாலைவனத்திலே தான் சாகணும். கார்த்தை சுற்றி இருக்க இடத்த கார்டன் ஆஃப் போன்ஸ், எலும்புகளின் பூங்கான்னு தான் சொல்லுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறாரு. அடுத்து இப்போ நம்ம ஆர்யா குட்டியை காட்டுறாங்க. கடைசியாக லானிஸ்டர்ஸ் நைட் வாட்ச் தலைவன் யோரனை கொன்னுட்டு ஜென்ரி, ஆர்யா, ஹாட்பை இன்னும் நிறைய பேரை கைது பண்ணியிருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாரையும் இந்த லானிஸ்டர்ஸ் ஒரு இடத்துக்கு இவங்களை அடிமைக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுதான் ஹேரன் ஹால். அந்த ஹேரன் ஹால் பில்டிங்கை பார்த்துட்டு கல்லையே உருக்க வைக்க யாரால முடியும்னு ஜென்ரி கேட்குறான். ஏன்னா அந்த ஹேரன் ஹால் பில்டிங் முக்கால்வாசி எரிஞ்சு போய் கல்லெல்லாம் பாதி உருகி போயிருக்கும். அதுக்கு இப்போ நம்ம ஆர்யாவும் டிராகன் தான் இந்த இடத்த இப்படி நாசமாக்கிச்சுன்னு சொல்கிறான். அந்த இடத்த பார்க்கவே ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு பக்கம் பொம்பளைங்க அழுகிற சத்தம் கேட்குது, இன்னொரு பக்கம் கேர்ள்ஸ் கத்துற சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கு. அது பத்தாதுன்னு அந்த இடம் ஃபுல்லாக ஏதோ ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குது. அந்த குண்டு பையன் ஹாட் பையும் என்ன இது ஸ்மெல்லு இப்படி நாறுதுன்னு கேட்குறான். அதுக்கு இப்போ நம்ம ஆர்யா குட்டியும் செத்த மனுஷங்க, இறந்த மனிதர்களோட ஸ்மெல்லு தான் அதுன்னு சொல்லிட்டு போகிறான். இந்த ஹேரன் ஹாலை டிராகன்ஸ் எரிச்ச அப்புறம் யார் அந்த கோட்டையை கைப்பற்றினாலும் அவங்க சீக்கிரமாக அழிஞ்சு போயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சித்திரவதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணி சாகடிக்கிற ஒரு இடம் தான் இந்த ஹேரன் ஹால். இப்படி ஒரு மோசமான இடத்துக்கு தான் இப்போ நம்ம ஆர்யா குட்டி வந்திருக்கா. இப்போ ஆர்யா, ஜென்ரி இன்னும் நிறைய அடிமைகள் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பன்னிங்களை அடைச்சி போடுற ஒரு தொழுவத்தில் இவங்களையும் அடைச்சி வச்சுருக்காங்க. சித்திரவதைக்கு பஞ்சமே இல்லை. அலறல் சத்தம் அந்த இடத்துல எப்போவுமே ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்குது. அந்த இடத்துல டெய்லி ஒரு அடிமையை பிடிச்சி அவனை கொடூரமாக டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஆர்யா பக்கத்தில் இந்த அடிமைகள் கூட்டத்தில் ஒரு பொம்பளை நிற்கிறாங்க. அந்த லேடியோட கண் முன்னாடியே அவள் பையனை, அவள் ஹஸ்பண்டை, அவள் சிஸ்டர்ன்னு அவளுக்கு இருந்த 3 பேரையும் கொண்டு இருக்காங்க. இது எல்லாம் பார்த்த அப்புறம் அந்த குண்டு பையன் ஹாட் பைக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் நம்ம ஆர்யா அவளுக்கு சுத்தமாக பயம் இல்லை. ஆர்யா கண்ணில் வெறியும் வெறுப்பும் மட்டும்தான் தெரியுது. அவளையும் அவள் குடும்பத்தையும் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த எல்லாரையும் சாகடிக்கணுன்ற அந்த வெறி மட்டும்தான் அவள் கண்ணில் தெரியுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஆர்யா அந்த பன்னி தொழுவத்திலே படுத்துட்டு இருக்கா. ஏதோ முனகிட்டே கண்ணை முழிச்சு படுத்துட்டு இருக்கா. ஜாஃப்ரி, செர்சி, இலன்பெயின், ஹவுண்ட், ஜாஃப்ரி, செர்சி, இலன்பெயின், ஹவுண்ட், இப்படி அதையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்யா கடைசியாக அந்த நைட் வாட்ச் தலைவன் யோரன் கிட்ட எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லியிருப்பா. அவரும் நான் தூங்குறதுக்கு முன்னாடி என் அண்ணனை கொன்னவனோட பேரை சொல்லிட்டே இருப்பேன், கடைசியாக அதே மாதிரி அவனை நான் என் ஆசை தீர என் கையால் கொன்னுட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஆர்யாவும் அவரை மாதிரியே அவள் அப்பாவை கொல்றதுக்கு காரணமாக இருந்த எல்லாரோட பேரையும் சொல்கிறா. ஜாஃப்ரி, செர்சி, இலன்பெயின், அப்புறம் ஹவுண்ட். நெட்ஸ்டார் கூட சாவுக்கு ஹவுண்ட் ரீசன் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி ஆர்யா கிங்ஸ் லேண்டிங்க்கு வர வழியில் ஒரு இடத்துல அவளும் கறிக்கடைக்காரர் பையனும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அங்கே கூட இந்த லூசு ஜாஃப்ரி நடுவில் பூந்து ஒரு பிரச்சனையை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த கறிக்கடைக்காரர் பையனை இந்த ஹவுண்ட் தான் கொண்டு இருப்பான். அதனால தான் அவளோட இந்த விஷ்லிஸ்டில் ஹவுண்டையும் சேர்த்துருக்கா. ஜாஃப்ரி, செர்சி, இலன்பெயின், ஹவுண்ட் இவங்க எல்லாரையும் கொல்லணும்னு தான் இந்த பேரையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம விண்டர்ஃபெல் அரசி கேட்லின் ஸ்டார்க்கை காட்டுறாங்க. அவங்கள பார்க்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. முன்னாள் காதலன் நம்ம பீட்டர் தான் இப்போ அவரோட காதலியை பார்க்க வந்திருக்கான். ஒன் சைட் லவ் தான், பட் இன்னும் பீட்டருக்கு கேட்லின் மேலே ஒரு கிறக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. பீட்டரை பார்த்ததும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் என் முன்னாடி வந்து நிற்ப, என் புருஷனை நீ ஏமாத்திட்ட, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றா.
ஏன்னா இதுக்கு முன்னாடியே பீட்டர் கேட்லின் கிட்ட நான் உங்க ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டா இருப்பேன்னு அவகிட்ட ரீல் விட்டுருப்பான். கேட்லினும் அதை நம்பிதான் நெட்டை அங்கேயே தனியா விட்டு போயிருப்பா. ஸோ இப்போ பீட்டரும் நான் எவ்வளவோ போராடினேன் ஆனால் என்னால் நெட்டை காப்பாற்ற முடியலன்னு வாய் கூசாம போய் சொல்கிறான். சொல்லிட்டு கேட் நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே காதலிச்சேன், அது உனக்கே நல்லா தெரியும், கடவுள் தான் நமக்கு இப்படி ஒரு தலையெழுத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு கேட்லின் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் நம்ம விண்டர்ஃபெல் அரசி சும்மா விடுவாங்களா? ஸோ இப்போ கத்தியை எடுத்துட்டு ஒழுங்கு மரியாதையாக பின்னாடி போயிடுன்னு மிரட்டுறாங்க. அவங்க கோவமா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த பீட்டரும் உனக்கும் பொண்ணுங்க திரும்பி வேணுமா, சான்சா ஆரியா 2 பேரும் பத்திரமா இருக்காங்க, ஆனால் எத்தனை நாளைக்கு அவங்களால சேஃபாக இருக்க முடியும், உனக்கு செர்சி ஜாஃப்ரி பற்றி தான் நல்லா தெரியும்லன்னு சொல்கிறான். ஸோ இப்போ கேட்லினும் ஆரியாவும் அங்கே தான் இருக்காளான்னு கேட்டுட்டு இப்போ அவங்க எடுத்த கத்தியை கீழே வச்சிடுறாங்க. குடும்பம்னு வரும்போது கேட்லின் மட்டும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. ஆனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் பீட்டரும் அவங்கள நல்லா ஏமாத்துறான். ஆரியா கிங்ஸ் லேண்டிங்கில் இல்லவே இல்லை, அப்படியும் கேட்லின் கிட்ட நல்லா போய் சொல்கிறான். கேட்லினும் உனக்கு இப்போ என்ன தாண்டா வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்போ பீட்டரும் ஜேமி லானிஸ்டரை ரிலீஸ் பண்ணா லானிஸ்டர்ஸ் சான்சா ஆரியாவை ரிட்டன் உங்ககிட்ட அனுப்பிடுவாங்கன்னு சொல்கிறான். அதுக்கு கேட்லின் ராப் இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பீட்டர் நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன், ராப் கிட்ட சொல்லலை, நீ தான் அந்த பொண்ணுங்களோட அம்மா, ஸோ நல்லா யோசிக்கேட்னு சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், டிரியன் லானிஸ்டர் தான் உனக்காக இந்த கிஃப்ட்டை கொடுத்து அனுப்புனாருன்னு இப்போ ஒரு பெட்டியை கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க. நம்ம கேட்லினும் அது என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அது வேற ஒன்றும் இல்லை, நெட் ஸ்டார்க்கோட மிச்ச மீதி எலும்புங்க தான். இதுக்கு முன்னாடி ராப் ஸ்டார்க் 3 கண்டிஷன்ஸ் போட்டு அது ஒரு லானிஸ்டர் உளவாளிகிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பான். அது கூட செர்சி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் இந்த 3 கண்டிஷன்ஸ்க்கும் ஒத்துக்க மாட்டேன்னு அந்த லெட்டரை கூட கிழிச்சு போட்டிருப்பா. அதில் நெட் ஸ்டார்க் எலும்பை திருப்பி தர சொல்லி எழுதியிருப்பான். அதனால தான் டிரியன் இப்போ கேட்லினுக்கு நெட் ஸ்டார்க்கோட எலும்புகளை அனுப்பி வச்சிருக்காரு. கேட்லினுக்கு அதை பார்த்ததும் அழுகையா வருது. பீட்டரை வெளியே அனுப்பிட்டு அவ பயங்கரமா அழுகுறா. அப்புறம் இப்போ திடீர்னு அவளோட இந்த அழுகையெல்லாம் மறைஞ்சு போய் அவ முகமே மாறுது. கவலையை விட இப்போ அவ முகத்துல வெறுப்பும் கோவமும் தான் அதிகமாக தெரியுது. அடுத்து இப்போ நம்ம ஆரியா குட்டியை காட்டுறாங்க. இப்போ ஆரியா இருக்க அந்த குரூப்ல இருந்து ஒரு அடிமையை சூஸ் பண்றாங்க. மவுண்டேன் தான் அது யாருன்னு சூஸ் பண்றான். இதுக்கு முன்னாடி ராபர்ட் பராத்தியன் முன்னாடி நடந்த ஒரு போட்டியில கூட குதிரையோட தலையை 2ஆ ஒருத்தன் வெட்டியிருப்பான். ஹவுண்டோட அண்ணன் அவன் தான் யாரை சித்திரவதை பண்ணணும்னு சூஸ் பண்றான். ஒருத்தனை சூஸ் பண்ணி அவனை கட்டி போட்டுட்டு ஒரு வாளியில எலியை உள்ள போட்டு அந்த வாளியை அந்த அடிமையோட வயிற்றுல கட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாளியோட இன்னொரு பக்கத்துல கட்டையில நெருப்பை வச்சு சூடாக்குறாங்க. இப்போ அந்த சூடு தாங்காம வாளிக்குள்ள இருந்த எலி அந்த அடிமையோட வயிற்றை கிழிச்சிட்டு உள்ள போகும். இப்படி ரொம்ப கொடூரமான டார்ச்சர் பண்றாங்க. இது எல்லாம் நம்ம ஆரியாவும் என்ன கொடுமடா இதுன்னு பார்த்துட்டே நிற்கிறா. பாலிவர்னு ஒருத்தன் தான் இந்த சித்திரவதை செக்ஷனோட ஹெட்டு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஆரியா அவளோட விஷ்லிஸ்ட்ல கொலை பண்ற எல்லாரோட பேரையும் சொல்லிட்டே படுத்துட்டு இருக்கா. அவளோட விஷ்லிஸ்ட்ல இன்னைக்கு 2 பேர் எக்ஸ்ட்ராவே ஆட் ஆகியிருக்காங்க. ஒன்று மவுண்டேன், இன்னொன்று பாலிவர். இப்போ அடுத்து ஒரு அழகான மலைப்பகுதியில் ஒரு மீட்டிங் நடக்குது. ரென்லி பராத்தியனுக்கும் ஸ்டானிஸ் பராத்தியனுக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள தான் இந்த மீட்டிங் நடக்குது. ரென்லியோட குரூப்ல கேட்லின் ஸ்டார்க்கும் வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டானிஸ் கேட்லின் கிட்ட நான் உங்களை இங்கே எதிர்பார்க்கவே இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு, ஆனால் நீங்கள் இப்போ என் தம்பி பின்னாடி நிற்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஸோ இப்போ கேட்லினும் நான் யார் பக்கமும் இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒருவேளை என்னோட பசங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் 2 பேரையும் தலையில் தட்டி ஒரு ரூம்குள்ளே பூட்டி வச்சிருப்பேன், நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆன அப்புறம் தான் ரூம் கதவை திறந்து விட்டுருப்பேன்னு சொல்கிறாங்க. ஸ்டானிஸ் ரென்லி கிட்ட நான் உனக்கு என்னோட குழுவில் ஒரு நல்ல பிளேஸை தரேன், எனக்கு ஒரு மகன் பிறக்கிற வரைக்கும் எனக்கு அப்புறம் அரசனாக இருக்க உரிமையை நான் உனக்கு தரேன், ஒழுங்கா இந்த சண்டையை விட்டு நமக்குள்ள சண்டை வேணான்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ரென்லி விட்டு கொடுக்க மாட்டான். உனக்கு அரசனாக தகுதி இல்லைன்னு சொல்லிடுறான். ஸ்டானிஸும் நாளைக்கு விடிய கால வரைக்கும் நான் உனக்கு டைம் தரேன், பொறுமையாக யோசிச்சு உன் முடிவை சொல்லுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். மீட்டிங் தோல்வியில் முடிஞ்சிச்சு. அண்ணன் தம்பி 2 பேருமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டுறாங்க. இப்போ அடுத்து நம்ம டிராகன் குயின் டெனாரிஸ் 3 நாள் டிராவல் பண்ணி இப்போ அவளோட அந்த குட்டி படையோட இந்த கார்த் சிட்டியோட கேட் முன்னாடி வாசல்ல வந்து நிற்கிறா. கார்த்தோட வீரர்கள் சிலரும் கார்த்தோட 13 லீடர்ஸும் வெளியே வந்து நிற்கிறாங்க. அந்த தலைவர்களில் ஒருத்த மட்டும் இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல முன்னாடி வந்து நின்றுட்டு நாங்கள் 13 பேரும் தான் இந்த கார்த்தோட லீடர்ஸ், நான் ஒரு ஸ்பைஸ் வியாபாரின்னு அவரை பற்றி இன்ட்ரோ கொடுக்குறாரு. டெனாரிஸ் பற்றியும் அவருக்கு தெரியும் போல. ஸோ நீங்கள் தான் டெனாரிஸ் டார்கேரியன், மதர் ஆஃப் டிராகன்ஸ்னு அவளை பற்றியும் அவரே சொல்கிறாரு. சொல்லிட்டு நாங்கள் யாருமே இது வரைக்கும் ஒரு டிராகனை பார்த்ததே இல்லை, எங்களுக்கு உங்கள் டிராகனை காட்டுறீங்களான்னு கேட்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் நாங்கள் பல நாளாக சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், எங்கள் ஆளுங்களுக்கு சாப்பிடவும் குடிக்கவும் ஏதாவது கொடுங்க, ஃபர்ஸ்ட் எங்களை உள்ளே விடுங்க, அதுக்கப்புறம் நான் என் டிராகன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்கிறா. சொல்லிட்டு இது வரைக்கும் எங்களை யாருமே இந்த மாதிரி வாசல்லையே நிற்க வச்சு அசிங்கப்படுத்தினதில்லை, எங்களை வரவேற்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே விட மாட்டீங்கன்னு கேட்குறா.
அதுக்கு அந்த ஸ்பைஸ் வியாபாரி உங்களை யார் வரவேற்பாங்களோ அவங்க நாட்டுக்கே போங்கன்னு சொல்லிட்டு நம்ம டெனாரிஸை கண்டுக்காம போறாரு. ஆனா நம்ம டெனாரிஸும் நீங்க எங்களை உள்ள விடலைன்னா நாங்க எல்லாரும் இங்க செத்து தான் போகணும்னு சொல்றா. அப்படியும் இப்ப அந்த 13 பேரும் எப்படியாவது போங்கன்னு திரும்பி போறாங்க. ஸோ இப்போ நம்ம டெனாரிஸ் முன்னாடி வந்துட்டு என்னோட டிராகன்ஸ் வளர்ந்த அப்புறம் நான் என்னோட எல்லா எதிரிகளையும் எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். நீங்க மட்டும் எங்களை உள்ள விடலைன்னா உங்க கார்ட்டை தான் ஃபர்ஸ்ட் எரிப்பேன்னு கெத்தா வந்து நின்று பேசுறா. ஸோ இப்போ அந்த 13 பேர்ல ஒருத்த முன்னாடி வந்து நிற்கிறான். இவன் பேரு ஜாரோ ஜோவான் டாக்ஸஸ். எனக்கு டெனாரிஸ் டார்கேரியன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவங்களோட மக்களுக்காக தான் அவங்க இப்படிலாம் பேசுறாங்க. நம்ம அவங்கள கார்த்துக்குள்ள அலோ பண்ணலான்னு ஜாரோ சொல்றான். ஆனா மீதி இருக்க 12 பேரும் இல்ல அதெல்லாம் முடியாது, அவ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ஜாரோ அவனோட உள்ளங்கையை லைட்டாக கிழிச்சு அவனோட ரத்தத்தை எல்லார்கிட்டையும் காட்டுறான். அந்த 13 பேரில் யாராவது ஒருத்தர் இப்படி மற்றவங்களுக்காக ரத்தத்தால் சத்தியம் பண்ணால் அவங்க சொல்கிறத மீதி இருக்க 12 பேரும் கேட்டு தான் ஆகணும். இதுதான் கார்த்தோட சட்டம். அது மட்டும் இல்லை, டெனாரிஸோட குரூப்பு என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கும் இந்த சத்தியம் பண்ண ஜாரோ தான் பொறுப்பு. ஸோ ரத்தத்தில் சத்தியம் பண்ணனால இப்போ வேற வழி இல்லாமல் மீதி இருந்த 12 பேரும் டெனாரிஸ் உள்ளே வரதுக்கு ஒத்துக்கிறாங்க. கார்த் சிட்டியோட பிரம்மாண்டமான கதவுகள் இப்போ திறக்க ஆரம்பிக்குது. நம்ம டிராகன் குயினும் அவளோட குட்டி படையோட இப்போ கார்த் சிட்டிக்குள்ள போறாங்க. இப்போ அடுத்து நம்ம ஆரியா குட்டியை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி டார்ச்சர் பண்ணி ஒருத்தனை வாலிய வயித்தோட சேர்த்து கட்டி உள்ள எலியை விட்டு கொடுமைப்படுத்திருப்பாங்க. அந்த பையனை இப்போ கொன்னு அவன் தலையை கொண்டு வந்து இந்த அடிமைகள் முன்னாடி அங்க இருக்க ஒரு கம்பியில சொருக்கி வைக்கிறாங்க. டெய்லி ஒருத்தரை சூஸ் பண்ணி இப்படிதான் டார்ச்சர் பண்ணி கொன்னுடுவாங்க. ஸோ இன்னைக்கு அந்த டார்ச்சருக்காக ஜென்ரியை சூஸ் பண்ணிட்டாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. நம்ம ஆரியா குட்டி அப்படியே ஷாக் ஆகி பார்க்கறா. ஏன்னா ஜென்ரி மேல ஆரியாவுக்கு ஒரு சின்ன க்ரஷ். இப்போ ஜென்ரியை கூட்டிட்டு போய் இதுக்கு முன்னாடி இருந்த பையனை டார்ச்சர் பண்ண மாதிரியே வாலிக்குள்ள எலியை போட்டு கட்ட போறாங்க. அப்ப குதிரையில சில வீரர்கள் உள்ள வராங்க. அது டைவின் லானிஸ்டரும் அவரோட ஒரு சின்ன படையும் தான். டைவின் உள்ள வந்துட்டு எதுக்கு இந்த அடிமைகளை இப்படி தேவையில்லாம சாகடிக்கிறீங்க, இவங்களை சாகடிக்காம இவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்கலாம்ல, பார்க்க வேற சின்ன பசங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஜென்ரி கிட்ட போய் உனக்கு ஏதாவது வேலை செய்ய தெரியுமாப்பான்னு கேட்குறாரு. ஜென்ரியும் நான் ஆயுதங்கள் செய்வேன், நான் ஒரு இரும்பு தொழிலாளின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஆரியா அவளோட ஊசி கத்தியை ஒருத்தன் ஆல்ரெடி அவகிட்ட இருந்து பிடுங்கிருப்பான். ஆரியாவும் இப்போ அந்த ஊசி கத்தியை சோகமாக பார்த்துட்டே நிற்கிறா. அப்போ அந்த ஊசி கத்தியை வச்சிருந்தவன் நம்ம ஆரியாவை என்னடா பார்க்குற, முட்டி போடுன்னு மிரட்டுறான். ஆனால் நம்ம ஆரியா முட்டி போடாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கா. அப்போ டைவின் அங்கே வந்துட்டு அது ஒரு பையன் இல்லை, அது ஒரு பொண்ணுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. எதுக்குமா இப்படிலாம் பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு டைவின் ஆரியா கிட்ட கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஆரியாவும் பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லை, பையனாக இருந்தால் சேஃபாக ட்ராவல் பண்ணலாம், அதுக்கு தான் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறா. ஸோ இப்போ டைவினும் பரவாயில்ல புத்திசாலி பொண்ணு தானே சொல்லிட்டு நீ என்னோட பணிப்பெண்ணா என் கூடவே இருன்னு சொல்கிறாரு. அப்புறம் மற்ற எல்லாரையும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செய்ய சொல்லுன்னு சொல்லிட்டு போகிறாரு. பரவாயில்ல, டைவின் லானிஸ்டர் என்னதான் தன்னோட குடும்பம் தன்னோட பேருன்னு ஃபேமிலி விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்லீஸ்ட் அடிமைகளை சாகடிக்காம அவங்க இஷ்டப்படி வேலை செய்ய சொல்கிறாருல. நம்ம ஆரியாவும் சித்திரவதையிலேருந்து தப்பிச்சிட்டா, அதுவே பெரிய விஷயம். டைவின் லானிஸ்டர் உண்மையாகவே கிரேட் தான். இப்போ அடுத்து நம்ம குட்டி ஹீரோ டிரியனோட ரூமுக்கு அவரோட கசின் லான்சல் லானிஸ்டர் வந்திருக்கான். டிரியனோட சித்தப்பா பையன் தான் இந்த லான்சல் லானிஸ்டர். இதுக்கு முன்னாடி கூட லான்சல் லானிஸ்டர் செர்சி கூட ஒன்றா இருந்திருப்பான். இப்போ லான்சல் டிரியன் கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்துட்டு மிஸ்டர் பைசலை ரிலீஸ் பண்ண சொல்லி செர்சி இதை கொடுத்து விட்டாங்கன்னு ஒரு லெட்டரை கொடுக்குறான். அதுக்கு இப்போ டிரியனும் செர்சி எதுக்கு இதை உன்கிட்ட கொடுத்து அனுப்பணும், அவளே வந்து கொடுத்துருக்கலாமே, உன் மேலே செர்சிக்கு புது அக்கறை இருக்கு போல, இதுக்கு என்ன அர்த்தம், இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு இப்போ லான்சல் நீ என்ன வேணா நினச்சிக்கோ, நீ என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லைன்னு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம பேசிட்டு போகிறான். ஆனால் நம்ம டிரியனுக்கு யாரை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லியா கொடுக்கணும். ஸோ இப்போ டிரியன் லான்சல் கிட்ட இல்லைப்பா, என் அக்கா ரூமுக்கு நீ அடிக்கடி போயிட்டு வரேன்னு கேள்விப்பட்டேன், நடு ராத்திரி கூட யாருக்கும் தெரியாமல் செர்சி ரூமுக்கு போகிறல்ல, இந்த விஷயம் ஜாஃப்ரி காதுக்கு போனால் என்ன ஆகும்னு நினச்சி பார்த்தியான்னு கேட்குறாரு. அதுக்கு இப்போ லான்சலும் என் மேலே எந்த தப்பும் இல்லை, உங்கள் அக்கா தான் கூப்பிட்டாங்க, ப்ளீஸ் என் மேலே கருணை காட்டுங்க, ஜாஃப்ரி கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க, நான் இந்த ஊரை விட்டே ஓடிடுறேன்னு முட்டி போட்டு கெஞ்சுறான். ஸோ இப்போ டிரியனும் ஊரை விட்டு போறியா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என் அக்காவை வேணும்னா நீ வச்சுக்கோ, ஆனால் அவள் எங்கே போகிறா, அவள் யாரை மீட் பண்ணுறா, அவள் எதை பற்றிலாம் பேசுகிறான்னு நீ என்கிட்ட வந்து சொல்லு, அவள் கூடவே இருந்துட்டு அவளை பற்றி மட்டும் என்கிட்ட வந்து சொல்லு, இதை நீ செஞ்சா நானும் நீ என் அக்காவை வச்சிருக்கிறத யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ஒரு சூப்பரான டீலிங்கை போடுறாரு. இப்போ அடுத்து ஒரு கப்பலை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி சர் டேவோஸ் ஒரு கடல் கொள்ளக்காரங்கிட்ட பேசி 30 ஷிப்ஸை வாங்கியிருப்பாரு. இப்போ அதில் ஒரு ஷிப்பில் ஸ்டானிஸும் சர் டேவோஸும் ஒன்றா பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டானிஸ் டேவோஸ் கிட்ட எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், இதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு கடல் கொள்ளக்காரனாக இருந்திருக்கீங்க, ஸோ இன்னைக்கு நைட்டு அந்த ரெட் உமனை நீங்கள் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறாரு.
ஸோ இப்போ சார் டாவோஸும் ஒரு சின்ன போட்டில் ரெட் உமனை கூட்டிட்டு ஒரு குகைக்குள்ளே போகிறாரு. அவங்க போயிட்டு இருக்க பாதையை அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ சார் டாவோஸும் இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே, திடீர்னு எதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா இந்த ரெட் உமன் இப்போ அவள் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நிற்கிறா. அதுவும் இல்லாமல் அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா. இதுக்கு முன்னாடி ஸ்டானஸ் கூட ரெட் உமன் ஒன்றா இருந்திருப்பா. அவள் ஒரு சூனியக்காரி இல்லை, ஸோ சீக்கிரமாகவே வயிறு பெருசாகிடுச்சு. மற்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் குழந்தைய பெத்தெடுக்க 10 மாதம். ஆனால் இந்த ரெட் உமனுக்கு மட்டும் குழந்தை பெற்றுக்க 1 வாரம் தான். இப்போ அவள் பிரசவத்துக்காக தான் இந்த குகைக்குள்ளே வந்திருக்கா. சார் டாவோஸ்க்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குதுங்க, இந்த பொம்பளை எப்படி திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆனா, அதுக்குள்ளே எப்படி வயிறு இவ்வளோ பெருசாகும்னு அவரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு. ரெட் உமனும் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைய பெற்றுக்கிறா. பார்த்தா உள்ள இருந்து குழந்தைக்கு பதில் ஏதோ ஒரு கருப்பு உருவம் வெளியே வருது. அந்த கருப்பு பேய் பார்க்க நல்லா 6 அடியில் கருப்பு புகை மாதிரி வெளியே வந்து நிற்குது. சார் டாவோஸும் ஒரு மூலையில் பயந்து போய் இதை பார்த்துட்டு இருக்காரு. இதோட இந்த 4th எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் இந்த கருப்பு பேய் எதுக்கு வந்திருக்கு, இதால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.